வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியீடு. தேர்தல் கருத்துக் கணிப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சஜித்தை ஆதரிக்கும் தமிழரசுக் கட்சியின் தீர்மானத்திற்கு ஸ்ரீதரன் எம்பி கடும் எதிர்ப்பு. இன்றும் நாளையும் கூடவுள்ள நாடாளுமன்றம். முல்லைத்தீவில் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பரப்புரை கூட்டம். தோற்போருக்கு வாக்களித்து சந்தர்ப்பத்தை சீரழிக்க வேண்டாம். ரிசாட் பதியுதீன். தமிழர்களின் வாக்குகளை பறிக்க சஜித் தரப்பு மேற்கொண்ட முயற்சி தோல்வி. ரணில் சுட்டிக்காட்டு. தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டு வைக்கப்படவுள்ளது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் முன்னாள் எம்பி ப. அரியநேத்திரன் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்கள் பலரும் தற்போது தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு வருகின்ற நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் விஞ்ஞாபனமும் இன்று யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்படவுள்ளது. இந்த விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு உட்பட தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், தேவைகள் பலவும் உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கணக்கெடுப்புகள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் குறித்து டியூஷன் வகுப்புகள் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக நடத்தப்படும் பல்வேறு கணக்கெடுப்புகள் குறித்து விசாரணை நடத்தி உரியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இவ்வாறான கணக்கெடுப்புகளுடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடாத்தப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேலும் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதியுடன் நிறைவடையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்தை ஏற்க முடியாது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானத்துக்கான எதிர்வினை எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். தற்போது லண்டனில் இருக்கும் அவர் கட்சியின் தீர்மானம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். கடந்த காலங்களில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டு வந்த ஸ்ரீதரன் எம்பி இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மற்றும் மாவட்ட ரீதியாக கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்றும், குறிப்பாக நல்லூர் தேர்திருவிழா தினத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற அமர்வுகள் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளன. சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன தலைமையில் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு கூட்டத்தின் போது சபை அமர்வுகள் தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முற்பகல் வெளிநாட்டு வழக்கு தீர்ப்பு நடைமுறையாக்க சட்டமூலம், பதிவு செய்தல் மற்றும் நடைமுறைப்படுத்தல் சட்டமூலம் உள்ளிட்ட மேலும் சில சட்டமூலங்கள் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் நடைபெறவுள்ளது. ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் மாபெரும் தேர்தல் பரப்புரை கூட்டம் முல்லைத்தீவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டம் நேற்று காலை முல்லைத்தீவு முள்ளியவளை கீச்சிராபுரம் பகுதியில் நடைபெற்றுள்ளது. குறித்த மாபெரும் கூட்டத்தில் சஜித் பிரேமதாச, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிசாட் பதியுதீன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை நேற்று நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஆண்டனி ஜெயநாதன், பீட்டர் இளஞ்செழியன் மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கரைத்துறை பெற்று பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் சின்னராசா ஜோகீஸ்வரன் ஆகியோரும் குறித்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
சகல மதத்தவர்களும் இனத்தவர்களும் மற்றும் அமோக மக்கள் ஆதரவுள்ள கட்சிகளும் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக உழைக்கையில் உதிரிகள் சிலர் வேறு வேட்பாளர்களுக்காக உழைப்பது கவலையளிப்பதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து முல்லைத்தீவில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, சஜித் பிரேமதாசவின் வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள மக்கள் அலையை தடுத்து திசை திருப்ப எந்த வேட்பாளர்களாலும் இனி இயலாது. எஞ்சியுள்ள காலங்களிலும் சஜித்துக்கான ஆதரவு அலைகள் உச்சம் தொடவுள்ளன. இந்நிலையில் வங்குரோத்து வாய் வீரர்களை களமிறக்கி மக்களை ஏமாற்ற முயற்சிக்கப்படுகின்றது. இந்த மண்ணுடனும் பிரதேசத்துடனும் பரிச்சயம் இல்லாத பலர் வந்து வழங்கும் வாக்குறுதிகளை நம்பாதீர்கள். யுத்தம் முடிந்த பின்னர் இப்பகுதிக்கு நானே வந்தேன். மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் அமைச்சராகவும் பல வேலைகளை செய்தேன். மெனிக் ஃபார்ம் முகாமில் மக்களை குடியேற்றினேன். காணிகள் இல்லாதோருக்கு காணி வழங்கினேன். வைத்தியசாலைகள் பாடசாலைகளை நிர்மாணித்தேன். 1000 பேருக்கு அரச நியமனங்கள் வழங்கப்பட்டன. வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன. இனம் மதம் கட்சி பாகுபாடின்றி இவற்றை நாம் செய்தோம். மனச்சாட்சியுள்ளவர்கள் இவற்றை சிந்தித்து நாம் ஆதரிக்கும் வேட்பாளர் சஜித்துக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மக்களின் வாக்குகளை என்னிடமிருந்து பறிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 73ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் பங்கு பெற்றி உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாம் நல்லது கெட்டது ஆகிய இரண்டையும் ஏற்றுக்கொள்வோம். சிலரை போன்று நாம் கடந்த காலத்தை மறந்துவிட மாட்டோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாம் ஒன்றிணைந்திருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? நாம் நாட்டை காப்பாற்றியதனால் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். அனுரவும் சஜித்தும் தப்பி சென்றனர். நாம் நாட்டை பொறுப்பேற்றிருக்காவிட்டால் ஜனநாயக நாடு இருந்திருக்குமா என ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். நாம் எப்படியாவது நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்தோம். நாட்டின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய நான் முன்வந்தேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது தெரிவித்துள்ளார்.